கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கோரஸை நாம் பாடு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும்போது பங்க வராமல் உன்னை தாங்கினே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் பங்க வராமல் உன்னை தாங்கினே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ கிருபை உன்னை இந்நாள் வரையும் தாங்கினது என்று இந்த பாடலை போலவே ஒரு ஜப குறிப்பை உங்கள் மத்தியில் நான் அன்பான ஒரு ஜப குறிப்பை இந்த ஆராதனை வேளையில் நான் கர்த்தருடைய இரக்கத்தினால அவருடைய தயவினால நான் ஒரு விண்ணப்பத்தோடு நான் வைக்கிறேன். அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு காலையில் நாங்கள் பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது நானும் என்னுடைய சிஸ்டரும் மனைவியும் ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விபத்து ஆனது. ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து. இப்போது ஆராதனைக்கு வர முடியாத சூழ்நிலை தான். இருந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பின்மண்டையில் மனைவிக்கு பின்மண்டையில் அடிபட்டு ரத்தம் நிறைய வந்திருக்கு. அன்கான்ஷியஸனாக இருக்காங்க. அவசர பிரிவில் செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். அவசர பிரிவில் இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. சுயநிலை வரணும், அன்கான்ஷியஸ் நிலைமை மாறணும். எந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக புறப்பட்டு வந்தோம். 2:20 இருக்கும் அதிகாலையில் இப்படி விபத்தாகிருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் ஆராதனையில் நான் கலந்து கொண்டிருக்கேன். ஆராதனையை ஆண்டோட சமூகத்தை விட முடியாது இல்லையா? அதனால் சுகம் கிடைக்கணும், அற்புதம், சுயநிலை வரணும், விடுதலை கிடைக்கணும். அந்த மண்டையில் அடிப்பட்டதுனால எந்த விதமான சேதங்கள் இல்லாமல் உலர்ந்த எலும்பையில் உயிரடைய செய்ய உயிர்ப்பிக்கணும். இன்னும் கர்த்தர் சுகத்தை கொடுத்து கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். சுயநிலை வரணும். நல்ல மாதிரி அவங்க எந்த விதமான சேதமே இல்லை என்று நல்ல மாதிரி அவர் வீட்டுக்கு திரும்பணும். ஜெபம் பண்ணுங்க. மனைவிக்காக சகோதரிக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்கே அவங்க என் கூட ஆராதனை இல்லாமல் அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாக இருக்காங்க. அட்மிட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லை. தேவனுடைய சமூகத்தை தேவனுக்காக நாம் நிற்கும் போது எனக்காக மனைவியை ஆண்டவர் தூதலை விட்டு பாதுகாத்து சுகமாக்குவார் என்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை தான். தயவுசெய்து எல்லாரும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் மற்ற எல்லா ஜெபத்திலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் அவசர பிரிவில் நம்ம அட்மிட் பண்ணிட்டு ஆயிடுச்சு. அதனால் தொடர்ந்து ஜெபித்து கொள்ள முடியாது. மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஜெபத்தில் தாங்குங்க. எனக்கு அது போதும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.